அனைவருக்கும் கைஸ் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா கரண்ட் நோட்டிஃபிகேஷன் 2026 2026 குஜராத் இந்த சர்க்கிளுக்கான நோட்டிஃபிகேஷன் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ரெகுலர் பேசிக் தான். டோட்டலாக வேகன்சி பார்த்தீங்கன்னா 46 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு குறைந்த அளவு வேகன்சி தான். ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன் இருக்கிறதுனால 46 வேகன்சிக்கு அனைவரும் போட்டி போட போகிறீங்க. சரி, இதுக்கான குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் எந்த தகுதி அடிப்படையில் உங்கள் ஆட்கள் தேர்வு செய்யணுன்றதை ஒன்ஸ் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டும் கிடையாது, இதுக்கு ரிட்டன் எக்ஸாமே கிடையாது, உங்களுடைய ஸ்கில் டெஸ்ட் மட்டும்தான். சரி, ஓகே. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் தான் உங்களுக்கு போஸ்டிங்கு. ஸ்டார்டிங் டேட்டு 31/1/2026. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21 டைமிங் கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி மாதம். கிட்டத்தட்ட 1 days மட்டும் தான் டைமிங்கே இருக்குது. அதனால் விண்ணப்பிக்கூடிய நம்பர் உடனே விண்ணப்பிச்சிருங்க. நம்மளோட சேனலில் பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்த நாள்லேருந்து கடைசியாக முடிகிற நாள் பிஃபோராகவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். சேம் அதே நோட்டிஃபிகேஷன் ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி நான் இது மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு முடிய போது நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன்னா, சில பேர் நாட்கள் ஒரு வாரத்தில் அப்ளிகேஷன் போட்டுரும் ப்ரோ, 2 வாரத்தில் அப்ளிகேஷன் போட்டுருவேன், நாட்களில் கடந்தும் போயிட்டே இருப்பீங்க, நான் விண்ணப்பிச்சிருப்பே மாட்டீங்க, அப்ளிகேஷனே போட்டிருப்பே மாட்டீங்க. ஓகேவா? அதனால் ஜஸ்ட் ஃபார் உங்களோட நோட்டிஃபிகேஷன் கோசம் தான் ஆன்லைன் மூலிமா நீங்கள் விண்ணப்பிச்சிருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. விண்ணப்பிக்க முறை ப்ளஸ் என்னென்ன அவங்க ஆவணங்கள் எதிர்பார்க்க போகிறாங்கன்னா, இந்த வெப்சைட் மூலிமா தான் நீங்கள் ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்க முடியும். என்னென்ன கேட்டகிரி: டேக்ஸ் அசிஸ்டண்ட்டு, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு 28 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மல்டி டாஸ்கிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும். அடிப்படை நீங்கள் 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தால் போதும். நீங்கள் இந்த மார்க் இருக்கணும், இந்த பர்சன்டேஜ் இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியல. அவங்க எஜுகேஷன்லாம் கேட்கவே மாட்டாங்க, அதுவும் ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஓகேங்களா? டேக்ஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12ஆம் வகுப்பு முடிச்சிடணும், +2 குவாலிஃபிகேஷன். சரி, ஓகே. ஸ்போர்ட்ஸ் கேம் என்னென்ன கேட்டகிரியில் அவங்க ஆட்கள் தேர்வு செய்யணும்னா, அத்லெட்டிக்கு, பேட்மிண்டன், பேஸ்கெட் பால், பிளட்ஸ் அண்டு கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால், குளூஃப் அண்ட் ஜிம்னாஸ்டிக், ஹாக்கி, கபடி, ஷூட்டிங். ஓகேவா? ப்ளூ பேர்ட்ஸு, இந்த மாதிரி பல்வேறு விளையாட்டு வீரர்களுக்கான நோட்டிஃபிகேஷன் இது நோட்டிஃபிகேஷன் இருக்கிறவங்க கம்பல்சரி ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3, ஃபார்ம் 4, ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3, ஃபார்ம் 4. ஃபார்ம் 1 எந்த கேட்டகிரி வச்சுட்டு இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் பிளேயர் வச்சுன்னு இருப்பாங்க. ஃபார்ம் 2 நேஷ்னல் பிளேயர், ஃபார்ம் 3 யூனிவர்சிட்டி பிளேயர், ஃபார்ம் 4 SGFI. சரிங்களா? நான் டிஸ்ட்ரிக்ட் முடிச்சிருக்கிறேன் ப்ரோ, டிஸ்ட்ரிக்ட் முடிச்சிருக்கேன், ஸ்டேட் பிளேயர் நான், டிஸ்ட்ரிக்ட் பிளேயர் நான், அப்படி இருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது. நீங்கள் போனஸ் மார்க்கில் வருவீங்களே தவிர ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உள்ளே வர மாட்டீங்க. அதெல்லாம் நோட் பண்ணிங்க. உங்களுக்கு அடுத்த கட்டம் நீங்கள் ஸ்டேட் பிளேயரிங்கன்னா நேஷ்னல் பிளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்கள். ஏன்னா நேஷ்னல் பிளேஸ்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வெளியே ஜாபுக்கான தகுதியுடைய நபர்கள் நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு தாராளமாக அப்ளிகேஷன் போட முடியும். சரி, ஓகே. நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு டிகிரி குவாலிஃபிகேஷனு, டைப்பிஸ்ட்டு கொஞ்சம் ஓரளவு தெரிஞ்சிருந்தால் போதுமானது. மல்டி டாஸ்கிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th படிச்சிருக்கணும். கவுன்சிலிங் ஸ்டேட் போர்டு அண்ட் CBSEயில் இருந்தால் நீங்கள் பெட்ரு. ஓகேங்களா? ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிலிட்டி கேட்டகிரி நான் சொல்கிறேன்ல, ஸ்போர்ட்ஸ் எந்த எலிஜிபிலிட்டி கேட்டகிரினா, நீங்கள் மெடல் பண்ணியிருக்கணும், ஜூனியர் நேஷனல் ப்ளஸ் கிலோ இந்தியா யூத் கேம்ஸு, 18 வயசுக்குள்ளே உட்பட்டவர்களுக்கு இது எல்லாமே பொருந்தும். கிலோ இந்தியா ப்ளஸ் ஜூனியர் நேஷ்னல் நீங்கள் 12 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் பொருந்தும். சீனியர்னால் 12 வயசுக்கு மேலே நீங்கள் எந்த ஏஜாக இருந்தாலும் நீங்கள் நேஷ்னல் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு தாராளமாக எலிஜிபிள். SDFI நீங்கள் ஸ்கூலில் நீங்கள் SDFI அட்டன் பண்ணி நீங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தவங்களும் இவங்களுக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். ஓகேங்களா? இதோட வயது வரமுன்னு பார்த்தீங்கன்னா 27. டேக்ஸ் அசிஸ்டண்ட் 27, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு 25. ப்ரோ, நீங்கள் ஏஜ் பார் ஆகிடுச்சு, எனக்கு அப்ளிகேஷன் போட முடியுமா? கண்டிப்பாக முடியும். அவங்களுக்கு கம்யூனிட்டி பேசிக் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி பேசிக் ப்ரிஃபரன்ஸ்னால் நீங்கள் OBC கேட்டகிரி, SC கேட்டகிரி 10th நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு SC ST மாணவர்கள் 10 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. 37 வயசு வரைக்கும் நீங்கள் தாராளமாக இதில் இருக்கிற 2 கேட்டகிரியுமே நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். 10 ப்ளஸ் பண்ணிங்க. அதே போல் OBC கேட்டகிரிக்கு நீங்கள் 5 years ப்ளஸ் பண்ணிங்க. சரிங்களா? 32 வரைக்கும் நீங்கள் தாராளமாக போட்டி போட முடியும். ஓகேங்களா? சரி, பே ஆஃப் சேலரி ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,100
81 வரைக்கும் இவங்க ஸ்டார்டிங் பேக்கேஜ் சேலரியாக தராங்க. இது வந்து டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும்தான். ஓகேங்களா, டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும்தான் இவங்க 25,500லேருந்து 81,100 வரைக்கும் இவங்க ஸ்டார்டிங் சேலரியாக தராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபை பொறுத்து 18 பேசிக் சேலரி வந்து 18,000லேருந்து 56,900 வரைக்கும் உங்களுக்கு சேலரி பேக்கேஜே தராங்க. இதில் ரூம் அலவன்ஸு, குவார்ட்டர்ஸு, A to Z உங்களுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது. கவர்மெண்ட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கோ A to Z உங்களுக்கும் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் அடிப்படை வேலைக்கு உள்ளே போனாலையும் உங்களுக்கு அந்த கேட்டகரியில் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு கம்பல்சரி உண்டு. ஓகேங்களா, ஃபேமிலிக்கும் கொடுப்பாங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் ஃபார் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் குஜராத். உங்களுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சரி பார்ப்பாங்க, ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய ஆவணங்களெல்லாம் கரெக்டாக இருக்கா, நீங்கள் வச்சுருக்கிற கேம் ஃபெடரேஷனில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விளையாட்டில் சான்றிதழ் தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா என்றதை ஒன்ஸ் பார்ப்பாங்க, ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ட்ரையல். கம்பல்சரி ரிட்டன் எக்ஸாம் இதுக்கு கிடையாது. அவங்க வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இது கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு ட்ரையல் டெஸ்ட்டு தான். ட்ரையல் டெஸ்ட்டு இந்த ரிட்டன் எக்ஸாம்ன்றது வந்து அவங்களுக்கு டைப்பிஸ்ட் வேணால் கூட செக் பண்ணுவாங்களே தவிர ரிட்டன் எக்ஸாம் கிடையாது. ஓகேவா, ரிட்டன் எக்ஸாமு 100% கிடையாது. உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் வேணால் கூட உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட 200 ரூபா ஆன்லைன் மூலிமா சார்ஜஸ் பே பண்ணால் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் விண்ணப்பிக்கவே முடியும். அதனால் விண்ணப்பக்கூடிய நபர்கள் உங்களுடைய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலிமா நீங்கள் UPI மூலிமாவும் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கலாம். How to apply submitted the application வெப்சைட் லிங்க் நான் பயோவில் கொடுத்துட்றேன். வேணுன்றவங்க நீங்கள் தாராளமாக செக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருன்னா இந்த விளையாட்டு வீரர்களுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சான்றிதழ் வச்சுட்டு இருந்தாங்கன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் உங்கள் முன்னாடி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த தகவலை வந்து அவங்களுக்கு பரிமாறிக்கிங்க. இந்த மாதிரி வேலை வாய்ப்பு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்குன்றத ஒரு தகவல் கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக உங்களால் ஒரு பயனுள்ளதாக அமையும். சரிங்களா, நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்மளோட சேனலில் எப்பயுமே ஒரு அப்டேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, அதனால் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. டெய்லி அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். இதோட ஸ்டார்டிங் டேட், லாஸ்ட் டேட் எல்லாமே வந்து ஒன்ஸ் தெளிவாக சொல்லிட்டேன். திருப்பி சொல்கிறேன், 21/2/2026 தான் டைமிங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் ப்ளஸ் அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே நான் வந்து பயோவில் கொடுத்துட்றேன். வேணுன்ற நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். தகுதியுடைய நபர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களால் ஒரு ஷேர் மூலிமா அவங்களோட லைஃபை சேஞ்ச் ஆகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும். ஓகேங்களா, மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். நான் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ. ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்கிறதுனால ஜஸ்ட் இன்றைக்கி ஒன்று நீங்கள் விண்ணப்பிச்சிடலாம். சனிக்கிழமை நல்ல நாள் பார்த்து விண்ணப்பிச்சிருங்க.